எத்தனை பேர் சாபங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய சாபங்களை உடைத்தெறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆத்மாக்கள் கட்டப்படுவதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த ஆத்மா கட்டிகளை உடைத்திருக்கிறீர்கள்? Even in your job, you must be number one. உங்க வேலை இடத்துல கூட நீங்க ஒன்றாவதா இருக்க வேண்டும். Only above, never beneath. ஏதோ எப்பொழுதுமே மேலே இருக்க வேண்டும், கீழே இருக்க கூடாது. That is God's plan for your life. அதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டம். You know when it will happen? அது எப்பொழுது நடக்கும்? When you seek first the kingdom of God and His righteousness. எப்பொழுது நீங்கள் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறீர்களோ, then all the other things shall be added unto you. மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட சேர்க்கப்படும். all எல்லா காரியங்களும். Nothing you have to search. நீங்கள் ஒன்றுமே தேட தேவையில்லை. Everything will run after you. எல்லாமே உங்களை தேடி வரும். You know, Deuteronomy chapter 28. இதோ உபாகமம் 28ஆம் அதிகாரம். It's a very powerful chapter about blessing and curse. இதோ ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் குறித்து பேசுகிற ஒரு மிக வல்லமையான ஒரு அதிகாரம் அது. You know how cruel curses are. இதோ இந்த சாபங்கள் எப்படி கடுமையாய் மோசமா இருக்க முடியும் தெரியுமா? You can read it in Deuteronomy 28. இதோ உபாகமம் 28ல நீங்கள் வாசிக்கலாம். There are 14 verses about blessing. இதோ 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறது. And 54 verses about curse. இதோ 54 வசனங்கள் சாபங்களை குறித்து பேசுகிறது. I said, Lord, why so many verses about curse? நான் சொன்னேன், ஆண்டவரே ஏன் இவ்வளவு வசனங்கள் சாபங்களை குறித்து? You know what the Holy Spirit said? இதோ பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், I want to show to my people how horrible curses are. இதோ என்னுடைய ஜனங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் எவ்வளவு மோசமாய் சாபங்கள் இருக்கக்கூடும் என்று. I want to show to them. நான் அவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். What is a curse? ஒரு சாபம் என்றால் என்ன? You know why curses are so cruel? ஏன் சாபங்கள் கடுமையா இருக்கிறது தெரியுமா? Because they are hidden weapons of Satan. காரணம் அவர்கள் சாத்தானுடைய மறைக்கப்பட்ட ஆயுதங்களாய் இருக்கின்றன. You will be praying. நீங்கள் ஜெபிப்பீர்கள், ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள். And nothing happens. ஆனால் ஒன்றுமே நடக்காது. In that one area of your life you will ask the Lord and ask the Lord. உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியை குறித்து ஆண்டவரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். And you don't get the breakthrough. அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்காது. And many people get frustrated. அநேகர் அப்படியே சோர்ந்து போய் விடுவார்கள். Some people even say, oh, God doesn't love me. சிலர் சொல்வார்கள் கர்த்தர் என்னை நேசிப்பது கிடையாது. Christianity doesn't work. இதோ கிறிஸ்தவம் வேலை செய்வது கிடையாது. I prayed and God didn't answer. நான் ஜெபித்தேன், கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. I believe Jesus. நான் இயேசுவை விட்டு பிரிகிறேன். Some people go back into the world. இதோ சில ஜனங்கள் உலகத்தோடு திரும்பி சென்று விடுவார்கள். Because they don't know that the curse is the reason for their problems. காரணம் அவர்களுக்கு தெரியாது அந்த சாபம் தான் அந்த தோல்விக்கு காரணம் என்று. And they start blaming God. அவர்கள் கர்த்தரிடத்திலே குறை சொல்ல ஆரம்பிப்பார்கள். Today we will expose this secret weapon of the devil. இந்த நாளிலே பிசாசுடைய மறைக்கப்பட்ட அந்த ஆயுதங்களை நாம் வெளியாக்க போகிறோம். Today we will break these curses. இந்த நாளிலே இந்த சாபங்களை நாம் உடைக்க போகிறோம். Hallelujah. 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 If you see Deuteronomy 28. இது உபாகமம் 28 நீங்கள் பார்த்தீர்களானால் later you read the whole chapter. இதோ அதிலே நாம் அடுத்த பகுதி நாம் பார்க்கிறோம். God told me I want my people to see what kind of problems are because of curses. இதோ என் ஜனங்கள் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது சாபத்தினாலே. So many things. அநேக காரியங்கள். Harvest failure. அந்த அறுவடை தோல்வி. Failure of rain. இதோ அங்கு மழை வராமல் தோல்வி. Bad climate for the harvest. தவறான கெட்ட கிளைமேட் இருப்பதனாலே அந்த அறுவடைக்கு மோசமாய் இருக்கிறது. Fever. இதோ காய்ச்சல். Skin diseases. இதோ இந்த தோல் சரும வியாதி. Eye problems. இதோ கண்கள் பிரச்சனை. Bowel problems. இதோ வயிற்று பிரச்சனை. Bone problems. இதோ எலும்பு பிரச்சனை. Heart problems. இருதய பிரச்சனை. Fear. பயம்.
sleeplessness, இதோ தூங்க முடியாத ஒரு குறை, mental problems. இதோ மனதிலே குழப்பம். If you read this chapter, இதோ நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்தீர்களானால் you will discover how many problems come through curses. இதோ சாபத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றன என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். I said, Lord, why so much you write about curse and so little you write about blessing? நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஏன் சாபத்தை குறித்து அதிகமாய் நீர் எழுதி இருக்கிறீர், ஆனால் ஆசீர்வாதங்களை குறித்து மிக குறைவாய் இருக்கிறதே. Lord says, my people have to see what is the curse, கர்த்தர் சொன்னார், இதோ சாபம் என்றால் என்ன என்று என்னுடைய ஜனங்கள் காண வேண்டும், so that they can break it. அப்பொழுது அவர்கள் அதை உடைக்க முடியும். What is the blessing? ஆசீர்வாதம் என்ன? You shall be always the head, never the tail. நீங்கள் எப்பொழுதுமே மேல் இருப்பீர்கள், கீழே இருக்க தலையாய் இருப்பீர்கள், வாளாய் இருக்க மாட்டீர்கள். Always above, never beneath. எப்பொழுதுமே மேலே இருப்பீர்கள், கீழே இருக்க மாட்டீர்கள். You shall lend to many nations. நீங்கள் அநேக தேசங்களுக்கு செல்லப்படுவீர்கள். Wow. எவ்வளவு அற்புதம். No more struggling at the end of each month. இதோ ஒவ்வொரு மாத கடைசியிலும் போராட தேவையில்லை. You will have so much that the governments of other nations will ask you to lend them some money. இதோ உங்களுக்கு அவ்வளவு பணம் இருக்கும், மற்ற தேசங்களின் அரசாங்கம் உங்களிடத்தில் கடன் வாங்குவார்கள். Hallelujah. Hallelujah. That is God's plan. அதுதான் கர்த்தருடைய திட்டம். That's his desire. So much he wants to bless you. அதுதான் அவருடைய வாஞ்சை, உங்களை அவ்வளவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. But what happens in our lives? ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? The devil has some secret weapon against us. இதோ நமக்கு எதிராக பிசாசு சில மறைக்கப்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கிறான். And we think God doesn't love us. பிறகு நாம் யோசிக்கிறோம் கர்த்தர் நம்மை நேசிக்கவில்லை என்று. I asked the Lord. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். Lord, this Deuteronomy 28, it says if we carefully obey all the law. இதோ இந்த ஆண்டவரே இந்த 28ஆம் உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நாம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை கவனமாய் நாம் இதோ கடைபிடித்து வந்தால். But Lord, I'm a New Testament believer. ஆனால் ஆண்டவரே நானோ புதிய ஏற்பாட்டு விசுவாசி. Do I still need to obey the law? நான் இன்னும் இந்த நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? For years I had this question. பல ஆண்டுகளாக எனக்குள்ள இந்த கேள்வி இருந்தது. One day suddenly the Holy Spirit just highlighted. இதோ திடீரென ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அது வெளிப்படையாக காட்டினார். It says if you diligently obey the voice of the Lord your God. இதோ உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் செவி கொடுத்தீரானால். Wow. பாருங்கள். What does that mean? அப்படி என்றால் என்ன? That means whatever God tells you to do through his word, through his spirit, through dreams, you diligently obey it. கர்த்தர் உங்களிடத்திலே தன்னுடைய வார்த்தை மூலமாக, தரிசனம் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக என்ன சொல்லினாலும் அதை கவனமாக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Then you will be blessed. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Many years ago I was in my job. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் என் வேலையிடத்தில் இருந்தேன். Sitting in the office. ஆபீஸ் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன். Suddenly the Holy Spirit spoke to me. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார். He said, when you come home, நீ வீட்டுக்கு வரும் பொழுது you just anoint the whole house with oil and pray. முழு வீட்டையும் எண்ணெயினாலே இந்த அபிஷேகம் பண்ணி நீ ஜெபி. I said okay. நான் சரி சொன்னேன். And I forgot it. அதன் பிறகு மறந்து விட்டேன். Ouch. Do you write down what God tells you to do? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் எழுதி வைப்பதுண்டா? Very, very, very important. அது மிக 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 முக்கியம். I didn't rebel. நான் அப்படி செய்யவில்லை. I just forgot it. நான் அப்படியே மறந்து போய் விட்டேன். Then about 3 weeks later, பிறகு 3 வாரங்கள் கழித்த பிறகு I went to my mother. நான் என்னோட தாயாரிடத்தில் I சென்று, said, Mommy, please pray for me. அம்மா எனக்காக தயவு செய்து ஜெபிங்க. Something is wrong with me. எனக்குள்ளாக ஏதோ ஒரு குறை இருக்கிறது. I read the Bible. I don't get any revelation. I try to pray. It is so dry. நான் வேதாமத்தை வாசிக்கிறேன், எனக்கு எந்த வெளிப்பாடும் கிடைப்பதில்லை. நான் ஜெபிக்க முயற்சி செய்கிறேன், ரொம்ப வறண்டு போய் காணப்படுகிறது. She said, you too. ஓ உனக்குமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள். So we both had that problem. எங்கள் 2 பேருக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. I said, okay, come, we will pray together. சரி வாங்க நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொன்னேன். We started praying. நாங்கள் ஜெபிக்க தொடங்கினோம். Not even 1 minute the Holy Spirit allowed us to pray. இதோ ஒரு நிமிடம் கூட பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் ஜெபிக்க விடவில்லை. Did you know the Holy Spirit likes to interrupt our prayers? இதோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபங்களை தடை செய்ய விரும்புவார். தெரியுமா உங்களுக்கு? Lord, I want the whole world to be saved. இதோ ஆண்டவரே, இதோ நான் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Really? Are you willing to give the whole month's salary for this nation? இதோ இந்த தேசத்துக்காக உன்னோட முழு மாத சம்பளத்தை கொடுக்க நீ ஆயத்தமா? Lord. ஆமா ஆண்டவரே, நான் யோசிக்கிறேன். Did it happen to you? இதோ இப்படி உங்களுக்கு நடந்திருக்கிறதா? It happened to me. அது எனக்கு நடந்திருக்கிறது. He will interrupt your prayers. He likes. உங்களோட ஜெபங்களை சில வேளைகளில் அவர் அப்படியே வந்து தடை செய்வார். You know, he said no need to pray.
இதோ நீங்க ஜெபிக்க தேவையில்லை. You didn't obey me. I already told you to anoint your house. இதோ நீ எனக்கு கீழ்ப்படியவில்லை, நான் உன்கிட்ட சொல்லிவிட்டேன் நீ உன்னோட வீட்டை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. I said, ஐயையோ, நான் ஐயையோ என்று சொன்னேன். Sorry Lord. இதோ என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே. I told my mother, okay, stop praying, no need to pray. இதோ நான் தாயிடம் சொன்னேன், ஜெபிக்க தேவையில்லை, நிறுத்தி விடுங்கள் என்று. God already told me, I forgot. கர்த்தர் என்னிடம் சொன்னார், நான் மறந்து விட்டேன். So we just took little bit oil நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து as a symbol of the Holy Spirit. இதோ பரிசுத்த ஆவியானவரை வைத்து And we just little bit touched our doors, our windows. We blessed the whole house, claimed the blood of Jesus. கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் தொட்டு அபிஷேகம் பண்ணி முழு வீட்டையும் பரிசுத்தப்படுத்தினோம். It's just a point of contact for our faith. இதோ நம்மளுடைய விசுவாசத்தை கொஞ்சம் அதிகரிக்க அதுதான். You don't have to put oil in your house. நீங்க உங்க வீட்ல எண்ணெய் வைக்க தேவையில்லை. You can just pray also. நீங்க அப்படியே ஜெபித்தால் போதும். But in that moment the Holy Spirit told me to put oil. ஆனால் அந்த வேளையிலே என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் வைத்து ஜெபிக்கும்படியாக சொன்னார். We did that. அதை நாங்கள் செய்தோம். That whole curse of spiritual death was broken. அந்த ஆவியிலே மரணம் என்ற அந்த சாபம் அப்பொழுதே உடைக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. If you diligently obey the voice of the Lord your God, you will be blessed. இதோ நீங்கள் ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Amen. ஆமென். Your God is telling you to take water baptism. இதோ கர்த்தர் உங்களை ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக சொல்கிறார். Your God is telling you to give the tithe. இதோ கர்த்தர் உங்களுக்கு தசமபாகம் கொடுக்கும்படியாக சொல்கிறார். Your God is telling you to study and to love His word. இதோ கர்த்தர் அவருடைய வார்த்தையை வாசித்து அதை நேசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். If you diligently obey His voice, இதோ அவருடைய சத்தத்தை ஜாக்கிரதையாக நீங்கள் கீழ்ப்படிந்து கேட்டீர்களானால் you will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Hallelujah. 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 So curses work in a very secret way. இதோ இந்த சாபங்கள் மிக ரகசியமாக The Holy செயல்படுகின்றன. Spirit will warn you. இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பார். See, last night I told you, number one is the relationship with the Holy Spirit. கடந்த இரவு நான் உங்களிடத்தில் சொன்னேன், முதலாவது காரியம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே அந்த ஐக்கியம் வேண்டும். That is Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. If you have a close personal relationship with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே உங்களுக்கு அந்த நெருங்கிய ஐக்கியம் இருந்தால் He will show you wherever the devil tries to put some trap for you. இதோ உங்களை எப்படி மாட்ட வைக்கலாம் என்று பிசாசுடைய அந்த காரியங்களை, அந்த சூழ்ச்சிகளை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். You have the victory. இதோ உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். Amen. Amen. Okay, so what is a curse? இதோ சாபம் என்றால் என்ன? Let me ask you, who is the very first cursed personality in the Bible? இதோ முதலாவதாக வேதாகமத்திலே சபிக்கப்பட்ட ஒருவர் யார்? Very good. Wow. See, most of the times people say Adam or they say Eve. அநேக வேளையில ஜனங்கள் ஆதாம் அல்லது ஏவாள் என்று சொல்வார்கள். Very good. Hallelujah. Hallelujah. The serpent, the devil, அந்த சர்ப்பம் பிசாசு is the very first cursed personality. இதோ சபிக்கப்பட்ட ஒரு உருவம் அது. You know, he was this wonderful angel. அவன் ஒரு மிக அற்புதமான ஒரு தேவதூதனாய் இருந்தான். The Bible says that he corrupted his heart with his much trading. இதோ அப்படி தன்னுடைய வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், அவனுடைய இருதயத்தை அவன் தவறாக அவன் அசுத்தப்படுத்திக் கொண்டான். ஐயோ, very careful. இதோ நாம் கவனமாக இருக்க வேண்டும். Not money is evil. இதோ பணம் என்பது தவறு கிடையாது. But the love of money is the root of all evil. பணத்தின் மீது ஆசை வைத்திருப்பது, நேசம் வைத்திருப்பது இதோ எல்லா தீமைக்கும் இதோ தலையாய் இருக்கிறது. Jesus says you cannot serve God and mammon. You இதோ cannot. கர்த்தர் சொல்கிறார், நீ ரெண்டு பேரை சேவிக்க முடியாது என்று. Impossible. அது கூடாத காரியம். So in a nation like Singapore, இதோ சிங்கப்பூரில் இருக்கிற தேசம், it's not easy. இதோ அது சாதாரண காரியம் கிடையாது. You have to put your heart very strong. உங்களுடைய இருதயம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். I will serve Jesus. இதோ நான் இயேசுவை மட்டுமே சேவிப்பேன். My job is number 2. என்னோட வேலை இரண்டாவது. Actually your job is number 4. உண்மையாகவே உங்களோட வேலை நான்காவது தான். Jesus, முதலாவது இயேசு, your family, இரண்டாவது குடும்பம், your ministry, மூன்றாவது உங்கள் ஊழியம், then your job. பிறகு உங்களுடைய வேலை. Why? ஏன்? Seek first the kingdom of God and His righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் All the தேடுங்கள். other things shall be added unto you. அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. You know, I have given up very good jobs. இதோ நான் நல்ல வேலைகளை எனக்கு கொடுக்கப்பட்டது. Just because I could not go to the prayer meeting in Wednesday night. இதோ புதன்கிழமை இரவுகளிலே நான் ஜெப கூட்டங்களுக்கு போக முடியவில்லை. No.
I want to go to my prayer meeting. நான் ஜெப கூட்டங்களுக்கு போக வேண்டும். I won't accept this job. இதோ இந்த வேலை எனக்கு வேண்டாம். Yes, I would like the money. எனக்கு அந்த பணம் பிடிக்கும் தான். But I like Jesus more. ஆனால் இயேசு எனக்கு இன்னும் பிடிக்கும். ஆமென். That's why God could step by step lift me up. அதனால தான் கர்த்தர் படிப்படியாக என்னை உயர்த்தினார். Hallelujah. Hallelujah. Maybe sometime the Lord will allow me to tell you why I'm standing in this position, how I became wife of Ezekiel Francis. இதோ கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் என்னை அனுமதிப்பார். நான் ஏன் இங்கு இன்று இந்த நாளிலே இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன், எப்படி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுக்கு மனைவி ஆனேன் என்று சொல்ல அனுமதித்தார். Maybe. But you know, the devil had a love of money. இதோ பிசாசுக்கு பணத்தின் மீது ஆசை. With his much trading, இதோ அதிகமாய் இதோ அப்படி விட்டு கொடுக்கும்படியாக அவன் தன்னுடைய இருதயத்தை கரைப்படுத்தினான். And he said, I will. இதோ நான் என்று சொன்னான். I will rise up higher. நான் இன்னும் உயருவேன். I will put my throne above the throne of God. கர்த்தருடைய சிம்மாசனத்தை விட என்னுடைய சிம்மாசனத்தை மேலே வைப்பேன். God said, oh, very good. You want to be above all? இதோ கர்த்தர் சொன்னா, ஓ நல்லது, நீ எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க விரும்புகிறாயா? You will be above all. சரி, நீ எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பாய். You will be cursed above all. நீ எல்லாவற்றுக்கும் மேலாக சபிக்கப்பட்டிருப்பாய். Hallelujah. Hallelujah. It excites me. இது என்னை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது. Your enemy, the devil, உங்களுடைய எதிராளி பிசாசு is cursed more than anything and anybody else on this planet. இதோ இந்த உலகத்திலே எதை விடவும் யாரை விடவும் அதிகமாக சபிக்கப்பட்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. Is it a good news or do you feel pity for the devil? நல்ல செய்தியா அல்லது பிசாசை பார்த்து பரிதாபப்படுகிறீர்களா? I think some of you feel very pity for the devil. நான் நினைக்கிறேன் நீங்க சிலர் பிசாசுக்காக ரொம்ப பரிதாபப்படுகிறீர்கள். When I look at your face, உங்க முகத்தை பார்க்கும்போது அப்படி தெரியுது. I'm thinking, is the devil their best friend? இதோ நான் யோசிக்கிறேன், பிசாசு உங்களை நெருங்கிய நண்பனா என்று. Devil wants to kill you. இதோ பிசாசு உங்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். If he could, he had killed you long before. அவனால் முடிந்திருந்தால் உங்களை எப்பொழுதோ கொலை செய்திருப்பான். But he's cursed. ஆனால் அவன் சபிக்கப்பட்டிருக்கிறான். That's why he cannot succeed. அதனால தான் அவனால் உயர முடியவில்லை. Hallelujah. Hallelujah. Whatever the devil tries to do against you is already defeated. பிசாசு உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முயன்றாலும் அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. Only if you invite him, நீங்கள் அவனை வரவழைத்தால், you give him power. அவனுக்கு நீங்க வல்லமை கொடுக்கிறீர்கள். If you just resist him, அவனை எதிர்த்து நின்றால் he has to flee. அவன் தோற்கப்பட்டிருக்கிறான். What is resist? இதோ எதிர்த்து நிற்பது என்ன? அப்படி பயங்கரமாக பிசாசு சொல்வதா? அப்படியா? Is that resist? அதுதான் எதிர்த்து நிற்பதா? You know what is resist? எதிர்த்து நிற்பது என்றால் என்ன தெரியுமா? The devil tells you, why not you go and steal this thing? இதோ பிசாசு சொல்வான், ஏன் நீ அதை போய் திருட கூடாது? You say, no. நீங்கள் இல்லை, முடியாது சொல்வீர்கள். The devil tells you, why not you shout at this person and hurt them nicely? இதோ பிசாசு சொல்வான், ஏன் நீ அவங்கள பார்த்து கொஞ்சம் சத்தம் போட கூடாதுன்னு. You say, no. இதோ நீங்க சொல்லணும், முடியாது, நான் செய்ய மாட்டேன். The devil said, would you not like to have a nice swine flu? Swine flu. Why flu? Swine. Oh, swine flu. உனக்கு நல்ல பன்னி காய்ச்சல் இருக்கணும்னு உனக்கு பிடிக்காதா? You say, no. இல்ல, முடியாது. That's all. அப்படிதான். That is to resist the devil. இதோ இப்படிதான் நாம் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். Did you know that? உங்களுக்கு அது தெரியுமா? It is so easy. அது ரொம்ப சுலபமான காரியம். Devil brings his ideas and tries to tempt you. இதோ பிசாசு தன்னுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை சோதிக்க விரும்புவான். You say, no. நீங்க முடியாது என்று சொல்ல வேண்டும். And he flees from you. அவன் உங்களை விட்டு ஓடி செல்வான். Hallelujah. Hallelujah. Is it easy or is it difficult to live அது in victory? சுலபமா அல்லது கஷ்டமா நமக்கு? To live in victory. இந்த ஜெயத்தை மேற்கொள்ள. Easy. Very easy. ரொம்ப சுலபம். No. முடியாது. Finished. அவ்வளவுதான், முடிந்தது. Hallelujah. Hallelujah. Why? ஏன்? Because the devil is cursed. காரணம் பிசாசு சபிக்கப்பட்டிருக்கிறான். And you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been blessed with every heavenly blessing in Christ Jesus in the heavenly places. Every spiritual blessing. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எல்லா பரலோக ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். You have been blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Just the devil kept some small little hidden entrance doors to try to curse you. சில வேளையிலே பிசாசு ரகசியமாக சில வாசல் மூலமாக வந்து உங்களை சோதிக்கும்படியாக வருவான். What is a curse? இது அந்த சாபம் என்றால் என்ன? How many of you have seen a snake trying to stand up? இதோ ஒரு பாம்பு நிற்பதை எத்தனை பேர் பார்த்து விழுந்துடும்?
And it will try to stand up. மீண்டுமாக நிற்க முயற்சி செய்யும். Bang. திருப்பி கீழே விழுந்துரும். And try to stand up. மீண்டுமாக நிற்க முயற்சி செய்யும். திருப்பி கீழே விழுந்துரும். This is the curse. அதுதான் அந்த சாபம். If you have a curse in any area of your life, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியாவது உங்களுக்கு சாபம் இருந்தால், you will try to get some money. நீங்க சில கொஞ்சம் பணம் வர நீங்க முயற்சி செய்வீங்க. And the fridge breaks. அப்படியே கீழே விழுந்துருவீங்க. And you will try to save some money again. நீங்க மீண்டுமாக கொஞ்சம் பணம் சேமிக்க முயற்சி செய்வீங்க. And you have a car accident. இதோ உங்களுக்கு காடி விபத்து வந்துவிடும். And you will try to fix this relationship. இந்த உறவை சரி செய்ய நீங்க முயற்சி செய்வீங்க. And you have another fight. இன்னொரு சண்டை வந்துரும். And you will finally be healed of this disease. மீண்டும் உங்க அந்த வியாதியில இருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கும். And the next one comes. அடுத்த வியாதி வந்துவிடும். You know what I'm talking about? நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? Curses are the areas where you try your very best. இதோ இந்த சாபமானது நீங்கள் எந்த காரியங்களிலே ரொம்ப அதிகமாய் முயற்சி செய்கிறீர்களோ அதை காட்டுகிறது. Again and again you fail. மீண்டும் மீண்டுமாக அதிலே தோல்வி. Again and again the problem comes. மீண்டும் மீண்டுமாக அதே பிரச்சனை வரும். It can be in your character. அது உங்களுடைய குணாதிசயத்தில் இருக்கலாம். It can be anger spirit. இது கோபத்தின் ஆவி இருக்கலாம். It can be a sickness. இது ஒரு வியாதி இருக்கலாம். It can be financial problem. இது பொருளாதார பிரச்சனை இருக்கலாம். It can be family problem. குடும்ப பிரச்சனை இருக்கலாம். It can be divorce. இது விவாகரத்தா இருக்கலாம். You know, we see in some families there's such a strong curse of divorce that all the sisters get divorced. இது சில குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த விவாகரத்து சாபம் ரொம்ப கடுமையா இருக்கும். எல்லா சகோதரிகளும் விவாகரத்துல முடிந்து விடுவார்கள். Early death. இதோ சீக்கிரமான மரணம். In some families we see all the gents or all the ladies dying early. சில குடும்பத்துல நாம பாப்போம் அந்த எல்லா ஆண்களும் அல்லது எல்லா பெண்களும் சீக்கிரமா மரித்து போய் விடுவார்கள். In some families we see many family members having some addiction. இதோ சில குடும்பத்துல நாம பார்க்கிறோம் அநேக குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். It's curses. அது சாபங்கள். It's curses. அதெல்லாம் சாபங்கள். You know, while I am speaking, நான் ஏன் பேசுகிறேன்? I want you to listen with your ears. உங்களுடைய காதுகளால திறந்து கேளுங்கள். And listen with your spirit. உங்களுடைய ஆவியிலும் கேளுங்கள். Because as I am speaking, நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது Holy Spirit will speak to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுவார். And He will remind you of situations. இந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு நினைவுபடுத்துவார். He will remind you of your family. உங்க குடும்பத்தை குறித்து அவர் நினைவுபடுத்துவார். He will give you some keys to find out what is a curse in your family. இதோ சில ரகசியங்களை திறவுகோல்களை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய குடும்பத்துல என்ன சாபம் என்று. In India, இந்தியாவிலே there's a very strong curse of slavery. இதோ அடிமைத்தனம் என்ற ஒரு மிக மோசமான சாபம் இருக்கிறது. Slavery. அடிமைத்தனம். Very intelligent people. இது ரொம்ப நல்ல புத்திசாலிகள். But always a slavery. ஆனால் எப்பொழுதுமே ஒரு அடிமையாக இருப்பார்கள். Always suppressed. எப்பொழுதுமே துக்கத்தோடு இருப்பார்கள். Always under somebody's yoke. எப்பொழுதுமே யாராவது ஒரு கட்டுக்குள்ளாக இருப்பார்கள். If you read Joshua chapter 9, இதோ யோசுவா 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் you can find out how this curse came. இதோ இந்த சாபம் எப்படி வந்தது என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். The Gibeonites. இதோ இந்த கிடியோனைட்ஸ். The Gibeonites came. இந்த கிபியோனைட்ஸ் வந்தார்கள். And they pretended. இதோ அவர்கள் அப்படியே நடித்தார்கள். They cheated. இதோ அவர்கள் ஏமாற்றினார்கள். They lied. அவர்கள் பொய் சொன்னார்கள். They said, oh, we come from very far away. இதோ நாங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து வருகிறோம். See, our bread has become so old. பாருங்க எங்க சகோதரர்கள் ரொம்ப வயதாகி விட்டார்கள். Our wine skins have become so old. எங்களோட அந்த பாத்திரம் எல்லாம் மிக பழையதாகி விட்டது. Actually, they were very close neighbors. ஆனால் உண்மையாகவே பக்கத்திலே இருப்பவர்கள் தான். They cheated and pretended. அவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றினார்கள். So Joshua made a covenant not to kill them. இதோ யோசுவா அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறான் அவர்களை கொலை செய்யக்கூடாது என்று. When Joshua found out that they had lied, இதோ அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று யோசுவா கண்டுபிடித்த உடனே he said, you will be cursed. 9 verse 22, you can read it. இதோ நீங்க வாசிக்கலாம் நீங்கள் சபிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று அவன் சொல்கிறான். All your generations shall be cursed. உங்களுடைய சந்ததி எல்லோருமே சபிக்கப்பட்டிருப்பார்கள். You will be wood cutters and water carriers for the house of our God. எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் மரங்களை வெட்டுபவர்களாகவும் பாத்திரம் சுமப்பவர்களாகவும் இருப்பீர்கள். Wow. பாருங்கள். All their life they would have to do some hard work. அவங்க வாழ்க்கை முழுவதுமா ஏதாவது கடினமான வேலை அவர்கள் செய்ய வேண்டும். Even inside the house of God. தேவனுடைய ராஜ்யத்து வீட்டுக்குள்ளாக கூட. For some people, சில ஜனங்களுக்கு even the ministry is a heavy burden. இதோ ஊழியம் கூட மிக அதிகமான பாரமா இருக்கும். Even in the ministry they get exhausted. இதோ ஊழியத்துல கூட ரொம்ப சோர்ந்து போய் விடுவார்கள். This curse comes from this lying tongue.
இதோ இந்த சாபமானது பொய் சொல்லுகிற நாவினாலே வருகிறது. From cheating and deceiving. இதோ ஏமாற்றி மற்றவர்களிடத்தில் பொய் சொல்வது. It's a big problem in India. இதோ இது இந்தியாவிலே மிகப்பெரிய பிரச்சனை. You always want to make everybody happy. நீங்க எப்பொழுதுமே எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். So you say, "Oh sister, I'm so happy to see you." இதோ சகோதரி, நான் உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். And when you turn around, திரும்பின உடனே, "Yeah, this horrible woman again." ஐயோ, மறுபடியும் இந்த மோசமான பெண்ணா என்று சொல்வீர்கள். I have seen a pastor's wife. நான் ஒரு போதகருடைய மனைவி பார்த்திருக்கிறேன். Nicely serving food to some pastors in her house. சில போதகர்களுக்கு நல்ல உணவு பராமரித்துக் கொண்டிருப்பார்கள். Smiling and very nice. எப்பொழுதுமே நல்ல சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். When they left, அவர்கள் சென்ற உடனே she danced through the whole house and she said, "Hallelujah, deliverance, deliverance, deliverance." இதோ வீட்டை சுற்றி அவர்கள் நடனமாடி அல்லேலூயா அல்லேலூயா விடுதலை விடுதலை என்று சொன்னார்கள். I was too shocked. இதோ அவர்கள் I can understand because her husband had to travel the next morning. நான் புரிந்து கொண்டேன். காரணம், அவங்களுடைய கணவர் அடுத்த நாள் பயணம் செய்ய வேண்டியதா இருந்தது. And she didn't have time to serve these people. அவர்கள் அந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. But you know what we will say in German? ஆனால் என்ன செய்தோம் தெரியுமா? Ayo pastor is very sorry. ஐயோ பாஸ்டர், மன்னித்து விடுங்கள். See, my husband is going tomorrow early morning. நாளைக்கு என்னுடைய கணவர் காலையிலே கிளம்ப வேண்டும். He has to give me many instructions. I have to take care of the church. இது பல காரியங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். நான் சபை பார்த்துக் கொள்ள வேண்டும். We don't have much time right now. எங்களுக்கு இப்பொழுது அதிக நேரம் கிடையாது. Can you allow me? I'll just give you some tea. இதோ எனக்கு நீங்க அனுமதித்தா நான் உங்களுக்கு டீ மட்டும் நான் கொடுக்கிறேன். And you come back some other day when we have more time. வேற நாள் நீங்க வாங்க, நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் இருக்கும். We will do that. நாங்க அப்படி செய்திருப்போம். Jesus said, "Speak the truth in love." இதோ இயேசு சொன்னார், எப்பொழுதுமே சத்தியத்தையும் அன்பையுமே பேசுங்கள் என்று. In India you're not allowed to do that. ஆனால் அப்படி பிசாசு நாம அப்படி செய்ய விட மாட்டான். So you have to pretend. இதோ நாம நடிக்க வேண்டியதா இருக்கிறது. But this pretending brings a curse of slavery. இந்த நடித்து இருப்பது இதோ அடிமைத்தனத்தின் சாபத்தை கொண்டு வருகிறது. So somehow it seems very difficult to come out of lies in India. இதோ இந்தியாவிலே பொய்யிலிருந்து வெளியே வர மிக கஷ்டமா இருக்கிறது. But Jesus is the truth. ஆனால் இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். It's not only that Jesus speaks the truth. இயேசு சத்தியத்தை பேசுவர் மட்டுமல்ல, Jesus is the truth. இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். Wow. பாருங்கள், This truth is living inside of you. இந்த சத்தியமானது உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Have you ever seen a snake and a lion fighting? ஒரு பாம்பும் ஒரு சிங்கமும் சண்டை போடுவதை பார்த்திருக்கிறீர்களா? Have you seen? பார்த்திருக்கீங்களா? Who will win? யார் பார்த்திருப்பார்கள்? Who will win? யார் வெல்வார்கள்? The lion will win. சிங்கம் வென்றுவிடும். Definitely the lion will win. நிச்சயமாக சிங்கம் தான் வென்றுவிடும். When that snake spirit tries to attack you to speak some little lie, அந்த சர்ப்பத்தின் ஆவி நீங்க கொஞ்சம் பொய் பேசும்படியாக உங்களை தூண்டும். you know what you can do? நீங்க என்ன செய்ய முடியும் தெரியுமா? Hey devil, பிசாசு, the lion of Judah is living inside of me. யூதராஜ சிங்கம் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். Hallelujah. Hallelujah. And you just say, "Hey lion of Judah, rise up, rise up, rise up." இதோ யூதராஜ சிங்கமே எழும்பு 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 என்று சொல்ல வேண்டும். Catch that snake. இதோ அந்த சர்ப்பத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். And the Holy Spirit will give you ways to speak the truth in love. இதோ பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை பேசவும் அன்பை பேசவும் உங்களை நடத்துவார். So that the devil cannot find any way to attack and accuse and enslave you. இதோ பிசாசானவன் உங்களை எப்படியும் தாக்க முயற்சி செய்ய முடியாமல், இதோ உங்களை அடிமைத்தனத்தில் போட முடியாமல் தவிப்பான். Amen. ஆமென். How do curses come? எப்படி சாபங்கள் வருகின்றன? There are different words for curse, different meanings for curse. இதோ சாபங்களுக்கு வித்தியாசமான காரியங்கள் யோசனைகள் இருக்கின்றன. One word that's many times used is to stab with daggers and with knives. இதோ இன்னொரு காரியம் நம்ம சொல்வது கத்தியினால எடுத்து குத்துவது. Wow. You know these hurting words அந்த நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகள் that sometimes come out of your mouth சில வேளையிலே உங்களுடைய வாயிலிருந்து அது வரும். and hit other people. மற்றவர்களை தாக்கும். That is curses. அது சாபங்கள். You have to break these curses. அந்த சாபங்களை நீங்கள் உடைக்க வேண்டும். You have to confess your sin of speaking such words. இதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினதற்காக அந்த பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். But God can turn these curses into blessing. Hallelujah. ஆனால் கர்த்தர் இந்த சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்ற முடியும். ஹalleluya.
Amen. Even if you have used such cutting words against other people, இது மற்றவர்களை குத்தும்படியாக இது வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தியிருந்தாலும் God can heal their hearts. கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை சுகமாக்க முடியும். You can ask forgiveness நீங்க ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். and ask forgiveness to that person also. அந்த நபரிடத்திலும் மன்னிப்பு கேட்கலாம். You can speak blessing. அவர்களுக்கு இடத்துல ஆசீர்வாதமான வார்த்தைகளை And பேசலாம். the blessing has so much more power than the curse. அந்த ஆசீர்வாதங்களுக்கு சாபத்தை விட அதிகமான வல்லமை இருக்கிறது. Amen. ஆமென். Another meaning of cursing இன்னொரு சாபங்கள் குறித்த அர்த்தம் is to make vile. இதோ Like make vile, make dirty, make evil. இதோ பொல்லாப்பா இருப்பது, தீமையா இருப்பது, அசுத்தமா இருப்பது. Desecrate, the opposite of consecrate. இது பரிசுத்தத்திற்கு எதிர்மாறானது. To see as useless. இதோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் பார்ப்பது. To make somebody of little value. இதோ கொண்ட ஒரு விலை இல்லாமல் ஒருவரை வைத்திருப்பது. You know, Old Testament and New Testament warns us not to curse our parents. இதோ இங்கே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், பெற்றோர்களை நாம் சபிக்க கூடாது என்று. We will think no problem. இதை நாம் நினைக்கிறோம், சரி பிரச்சனை I never கிடையாது, curse my parents. நான் என் பெற்றோர்களை சபிப்பது கிடையாது. You know what is a curse? சாபம் என்றால் என்ன தெரியுமா? That old man அந்த கிழவன், who bothers what he says. அந்த கிழவன் என்ன சொன்னா யாரு கேக்குறா? He doesn't understand. அவனுக்கு புரியாது, Leave him. அவனை விட்டுருங்க. That's a curse. அது ஒரு சாபம். You just made him of little value. இதோ அவரை இதோ எந்த ஒரு தகுதி இல்லாமல் மதிப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹலோ. You know, spoiling somebody's reputation is to curse that person. இதோ ஒருவருடைய மதிப்பை கெடுப்பது அவர்களை சபிப்பதாகும். In Germany we call it murder of reputation. இதோ அந்த மதிப்பை கொலை செய்வது என்று நாம் ஜெர்மனியில சொல்லுவோம். People can go to jail for doing that. இதோ ஜனங்கள் சிறைச்சாலையிலே தள்ளப்படலாம் அப்படி அவர்கள் மற்றவர்களை மதிப்பை குறைவாக பேசினால். That's a curse. அது ஒரு சாபம். To spoil somebody's reputation. ஒருவருடைய மதிப்பை கெடுப்பது. Yeah, the church is very nice. ஆமாம், சபை ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது. But did you see? ஆனா பாத்தீங்களா, pastor has this and this. பாஸ்டருக்கு இது இருக்கு. So I'm not so sure. இதோ இது இப்படி எல்லாம் இருக்கு. Finished. இதோ முடிந்தது. If you talk like this, நீங்க எப்படி பேசுனீங்கன்னா other people will be sitting there and will be unable to receive from the pastor. இதோ மற்ற ஜனங்கள் அங்கு அமர்ந்திருந்து பாஸ்டர் இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பார்கள். You have just cursed the pastor. நீங்கள் போதகரை அப்படி சபிச்சிருக்கீங்க. And you have cursed even the congregation because they cannot receive anymore. சபையோரையும் சபிச்சிருக்கீங்க, காரணம் அவர்களால் அந்த வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. Curses come through words. இதோ சாபங்கள் வார்த்தைகள் மூலமாக வருகின்றன. Another word for curse is to doom to destruction. இதோ இன்னொரு சாபத்திற்கு இன்னொரு அர்த்தமானது அழிவுக்கு கொண்டு செல்வது. Wow. பாருங்கள், Jericho was cursed. இதோ எரிகோ சபிக்கப்பட்டிருந்தது, It was destroyed. அது அழிக்கப்பட்டிருந்தது. There was such a strong curse on it. அதுல அப்படி ஒரு வல்லமையான ஒரு சாபம். God says if somebody wants to build it up, first he will put the first foundation stone with his firstborn and he will put the last gate with his last child. இதோ அங்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த சாபத்தை நம்ம உடைக்க வேண்டும் என்றால் முதலாவது கல்லை அடிப்படையாக வைத்து கடைசி இன்னொரு கல்லையும் எடுத்து வைக்க வேண்டும் என்று. If something is cursed, இதோ ஒரு காரியம் சபிக்கப்பட்டிருந்தால் you try to build that up, அதை கட்ட நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், you will have lots of problems. உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும். You know what happened in A? ஐன்ல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். Just one person stole the accursed things and put it among his belongings. இதோ ஒருவர் இது அங்கு சபிக்கப்பட்ட பொருள்களை தன்னுடைய பொருள்களோடு சேர்த்து வைத்திருந்தார். The whole nation experienced defeat. அந்த முழு தேசமும் தோல்வியை சந்தித்தது. There was death for the whole nation. அங்க முழு தேசத்திற்கும் மரணம் இருந்தது. Many soldiers died. இதோ அநேக வீரர்கள் மரித்து போனார்கள். Because one person had taken a cursed thing. காரணம் ஒரு ஆள் சபிக்கப்பட்ட பொருளை எடுத்து வைத்திருந்தார். You know what God did? உங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்தார் என்று. The whole family was destroyed. முழு குடும்பமும் அழிக்கப்பட்டது. Curses are very serious things. இது இந்த சாபங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு மோசமான காரியம். You know what happened in Germany now? இது ஜெர்மனில என்ன நடந்தது? People travel so much. அது ஜனங்கள் அதிகமாக பயணம் செய்வார்கள். They go to Africa and to Asia. ஆப்பிரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் செல்வார்கள். And they bring some nice artistic works with them. சில அழகான கலைப்பொருட்களை கொண்டு வருவார்கள். And they don't know that these things are dedicated to idols. ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் இது விக்கிரகங்களுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று தெரியாது. And curses are on these things. இதோ அந்த பொருட்களிலே சாபங்கள் இருக்கும்.
Some of you have to walk through your house நீங்கள் சிலர் உங்க வீட்டை சுற்றி நடந்து செல்ல வேண்டும் with the eyes of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கண்களை வைத்து And ask him, Lord, do you like everything that is in my house? Is there anything you don't like? ஆண்டவரே, என் வீட்ல இருக்கிற எல்லா பொருளும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, பிடிக்காத பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். I do that. நான் அதை செய்வேன். You know, people bring some object into their house and suddenly they get sick all the time, or suddenly they get poor. இது ஜனங்கள் ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, திடீரென்று வியாதி வந்துவிடும் அல்லது ரொம்ப ஏழையாகி விடுவார்கள். Suddenly so much fighting comes into the marriage. திடீரென்று திருமணத்தில் அதிகமான சண்டை வந்துவிடும். Curses can be even attached to objects. இதோ சாபங்கள் பொருளோடு சேர்க்கப்பட்டிருக்கும். So you walk through your house. நீங்க உங்க வீட்டை சுற்றி பாருங்கள். Ask the Holy Spirit if you should throw anything. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க, நீங்க வீசக்கூடிய பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று. Will you do that? நீங்க அதை செய்வீங்களா? You know, your house must be an embassy of heaven. இதோ உங்க வீடானது பரலோகத்தினுடைய ஒரு அலுவலகம் போல இருக்க வேண்டும். I tell you a testimony. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். In Kerala. இது கேரளாவிலே. Mighty man of God. இது வல்லமையான தேவ மனுஷன். Many healings, many deliverances. அநேக அற்புதங்கள், அநேக விடுதலைகள். But somehow in his house there was always some gloomy atmosphere, some sadness. ஆனால் எப்படியோ அவருடைய வீட்ல ஒரு மிக ரொம்ப சோகமாக இருளான ஒரு சூழ்நிலை, ஒரு சோகம் இருந்தது. The mother-in-law had some sicknesses. மாமியாருக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்தது. Some gloomy atmosphere. ரொம்ப சோகமான இருளான ஒரு சூழ்நிலை. Okay, I was there. I went for ministry. நான் அங்க இருந்தேன், ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். After a few weeks I came back. சில வாரங்கள் கழித்த பிறகு நான் வந்தேன். And when I stepped into the house, நான் அந்த வீட்டுக்குள்ளாக சென்றபோது I felt a knife here. இதோ எனக்கு இங்கு கத்தி இருப்பதை நான் உணர்ந்தேன். Just in the spirit, a knife. இதோ ஆவியிலே ஒரு கத்தி இப்படி என் கழுத்தில் இருப்பதை நான் உணர்ந்தேன். What is this? இது என்ன? What kind of welcome is this? இது எப்படிப்பட்ட கிரியை? So I started praying and fasting. நான் ஜெபித்து உபவாசம் எடுத்தேன். And I told this family, இந்த குடும்பத்துல நான் சொன்னேன், your house must be an embassy of heaven. உங்களுடைய வீடானது பரலோகத்தினுடைய எம்பசியா இருக்க வேண்டும். Amen. Amen. Some people are happy everywhere, but when they go to their house, இதோ சில ஜனங்கள் எங்க வெளியே சென்றாலும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க, ஆனா வீட்டுக்கு போனாலும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. there's a curse in your house. அந்த வீட்ல ஒரு சாபம் இருக்கிறது. You have to break it. அந்த சாபத்தை நீங்க உடைக்க வேண்டும். Amen. Amen. So when I was fasting and praying, நான் ஜெபித்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது Holy Spirit showed me two things. பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு காரியங்கள் எனக்கு சொன்னார். Bloodshed had been committed on that land some generations before. சில சந்ததிக்கு முன்பதாக அந்த நிலத்திலே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. How did I know it? அது எப்படி எனக்கு தெரியும்? Every time that family had some important function, எப்பொழுதெல்லாம் அந்த குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அவங்களுக்கு இருக்கிறதோ, engagement, marriage, birth of a baby, எங்கேஜ்மென்ட்டோ திருமணமோ அல்லது ஒரு குழந்தை பிறப்போ, some of their animals would die. இதோ அங்க சில animals அங்க சில மிருகங்கள் மரித்து போய்விடும். This was just before the engagement of the brother-in-law. இது அங்க இருக்கிற அந்த brother-in-law அந்த எங்கேஜ்மென்ட்க்கு முன்பாக. And the favorite dog of the family was very very sick, about to die. அந்த குடும்பத்தில் ரொம்ப பிரியமா வளர்க்கப்பட்ட நாய் இது ரொம்ப மோசமாய் வியாதியா இருந்தது. Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் சொன்னார், there's a demon of bloodshed. அங்கே ரத்தம் சிந்தப்படுகிற பிசாசு இருக்கிறது. Whenever the family grows, அங்க எப்பொழுது அந்த குடும்பம் வளர்கிறதோ, that demon needs more power to keep his control over the family. அந்த பிசாசுக்கு அந்த குடும்பத்தை கட்டுப்படுத்த இன்னும் அதிகமான வல்லமை தேவையா இருக்கிறது. So he needs some blood to gain more power. அதனால அவனுக்கு சில ரத்தம் தேவை, அவன் இன்னும் வல்லமை பெற்றுக்கொள்ள. He kills some animals. அவன் சில மிருகங்களை கொலை செய்கிறான். Wow. பாருங்கள். My husband told you yesterday. என்னுடைய கணவர் நேற்று உங்களிடத்திலே சொன்னார், I prayed for curse breaking in Sri Lanka. இதோ ஸ்ரீலங்காவிலே சாபத்தை உடைக்கும்படியாக நான் ஜெபித்தேன். Only for the people. அங்க இருக்கிற ஜனங்களுக்காக. 5 days later, 5 நாட்கள் பிறகு, owners of a big chicken farm came to us. இதோ அந்த பெரிய கோழி பண்ணையுடைய முதலாளி எங்களிடத்தில் வந்தார். And they said, brother, we had so much problem. இதோ சகோதரே, எங்களுக்கு அதிகமான பிரச்சனை. Every day some of our chicken would die. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கோழிகள் ஏதாவது ஒன்று மரித்து போய் கொண்டே இருக்கிறது. After the curse breaking, சாபத்தை உடைத்த பிறகு 5 days, 5 நாட்கள், not even one chicken died. ஒரு கோழி கூட மரிக்கவில்லை. Hallelujah. 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 When we break the curses, everything that we have will be affected and blessed. நாம் அந்த சாபங்களை உடைக்கும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்.
We broke that spirit of bloodshed. இதோ அங்கு ரத்தத்தை சிந்துகிற அந்த ஆவியை நாங்கள் உடைத்தோம். In 1 hour the dog recovered. இதோ அங்கு ஒரு மணி நேரத்துல அந்த நாய் சரியாகி விட்டது. ஹalleluya. Devil could not kill that dog anymore. இதோ பிசாசு அந்த நாய் இனியும் கொலை செய்ய முடியாது. There was a second problem. இன்னொரு இரண்டாவது பிரச்சனை இருந்தது. God showed me there's an idol in the foundation. இதோ அந்த அஸ்திவாரத்திலே ஒரு விக்கிரகம் இருப்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். I told it to the father-in-law of that man of God, the house owner. இதோ அந்த அங்க இருக்கிற அந்த மாமனார் இடத்துல அந்த வீட்டு சொந்தக்காரர் இடத்துல நான் சொன்னேன். He said no, there's no idol. அவர் சொன்னார் இல்ல எந்த ஒரு விக்கிரமும் கிடையாது. I have built this house with my own hands. I was already a believer. இதோ நான் என்னுடைய சொந்த கையினாலே இந்த வீட்டை கட்டினேன், அப்பொழுதே நான் விசுவாசி என்று சொன்னார். I said the Holy Spirit says there's an idol. இதோ நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் அங்க ஒரு விக்கிரகம் இருக்கிறது என்று. No. அவர் சொன்னார் இல்ல. I said yes. நான் சொன்னேன் ஆமா என்று. No. இல்ல சொன்னார். Yes. ஆமா என்று சொன்னேன். And he said என்று யோசித்தார். yeah. ஆமாம். You know, when we were building the house, இதோ நாங்கள் அந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கும் பொழுது very lovingly our Hindu family members came. ரொம்ப அன்பாக எங்களுடைய இந்து உறவினர்கள் வந்தார்கள். And they brought a seashell. இதோ அந்த seashell, the chippy. அந்த சிப்பியை கொண்டு வந்தார்கள். You know the chippy? அந்த சிப்பி உங்களுக்கு தெரியுமா? That means you should never have any lack in your house. அப்படி என்றால் உங்க வீட்ல எந்த குறைவும் இருக்க கூடாது என்ற அர்த்தம். And they brought it so lovingly. அதை மிக அன்பாக கொண்டு வந்தார்கள். So we just buried it there under the steps in the foundation of the house. இதோ அங்கே அந்த படிக்கட்டுகள்ல கீழே அதை நாங்கள் அதை அப்படியே புதைத்து வைத்தோம். You know which place he showed me where they buried it? இதோ அவர் எந்த இடம் எங்களுக்கு காட்டினார் தெரியுமா எங்கு புதைத்து விட்டார்கள் என்று? Exactly the place where I felt that knife. எங்கே நான் அந்த கத்தி என்னுடைய கழுத்திலே வரும்படி உணர்ந்தேனோ அதே இடத்திலே. Wow. பாருங்கள். That demon was down there. அந்த பிசாசு அங்க இருந்தது. And he didn't like me. அவனுக்கு என்ன பிடிக்கவில்லை. So when I came into this house, அந்த வீட்டுக்கு நான் வந்த உடனே அந்த கத்தி என் கழுத்துல வந்தது. என்னை பயமுறுத்தியது. Hallelujah. Hallelujah. We did that. அதை நாங்கள் செய்தோம். We asked forgiveness. நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். For giving that authority to a demon. அந்த பிசாசுக்கு அதிகாரத்தை கொடுத்ததற்காக. We broke that invitation that was given to that demon. அந்த பிசாசுக்கு கொடுத்த அந்த அழைப்பை உடைத்து போட்டோம். And then we rebuked and sent it out. அதை கடிந்து கொண்டு அதை விரட்டி அடித்தோம். It was tremendous. அது மிக அற்புதமாக இருந்தது. We could feel out of every room like this, like a spider web. அப்படியே ஒரு சிலந்தியை போல அப்படியே அது அப்படியே வெளியேறுவதை நாங்கள் உணர்ந்தோம். Wow. பாருங்கள். You know, spider, it will take the arms in like that and go. இதோ ஒரு சிலந்தி எப்படி தன்னுடைய அப்படியே அந்த கைகள் எல்லாம் அப்படியே வைத்துக் கொண்டு அப்படியே போவது எப்படி இருக்கும்? அப்படிதான் நாங்கள் உணர்ந்தோம். That house changed so much. அந்த வீடு அப்படியே அவ்வளவு மாறி போனது. The next time we sat down to eat, அடுத்த தடவை நாங்கள் சாப்பிட அமர்ந்த போது such an anointing came. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வந்தது. We almost fell off the chair. நாங்கள் எல்லாம் நாக்காலிருந்து கீழே விழுந்து விட்டோம். We just cried in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படியே அழுதோம். Then we went for a crusade. பிறகு ஒரு கூட்டத்திற்கு சென்றோம். When we came back in the night, திரும்ப ராத்திரி வரும் பொழுது man of God said, sister, did you notice? ஏதோ அந்த ஊழியக்காரர் சொன்னார், இதோ சகோதரி நீங்க கவனித்தீங்களா? Normally we will be very tired after such a crusade. உண்மையில பார்த்தா அப்படி கூட்டம் முடிந்த உடனே ரொம்ப சோர்வா இருப்போம். But when we came into the house, like our mind became very fresh, our body became very fresh. வீட்டுக்கு வந்த உடனே மனம் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு பாடி சரீரமும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. Wow. பாருங்க. I went to Germany. நான் ஜெர்மனிக்கு சென்றேன். And before I came back, the Lord said to me, next time you will not even recognize this house. இது நான் வருவதற்கு முன்பாக கர்த்தர் சொன்னார், அடுத்த தடவை இந்த வீட்டை கூட நீ உன்னால் அடையாளம் கொண்டு கொள்ள முடியாது. ஆஹா. நான் ஆஹா என்று சொன்னேன். They picked me up from the airport with a new car. இதோ புதிய வாகனத்தை வைத்து அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். Sister, see the blessing that has come, beautiful new car. இதோ சகோதரி ஆசீர்வாதத்தை பாருங்க, ஒரு புதிய காடி வந்திருக்கிறது. When we came to the house, நாங்க வீட்டுக்கு வந்தபோது everything was painted very beautifully. எல்லாமே ரொம்ப அழகா வண்ணம் பூசி இருந்தாங்க. New furniture. புதிய அலமாரிகள். You couldn't recognize it. நாங்க அதை அப்படியே அடையாளம் பார்க்க முடியவில்லை. Before that they always had water problem. எப்பொழுதுமே அதுக்கு முன்பாக தண்ணீர் பிரச்சனை. There was an alcoholic who many times forgot to switch on the corporation water. அங்கே ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர் இருந்தார். அந்த வாட்டர் டேப் மூட எப்பொழுதுமே மறந்து விடுவார். Sometimes the water would come in the night, nobody would hear it, and they missed water for 3 days. சில வேளையில தண்ணீர் வர யாரும் கவனிக்க மாட்டாங்க, அந்த தண்ணீர் அப்படியே விட்டு விடுவாங்க. Always problem. எப்பொழுதுமே தண்ணீர் பிரச்சனை. This time
ஆனா இந்த தடவை they had their own water well. அவர்களுக்கு சொந்த கிணறு இருந்தது. No more water problem. எந்த தண்ணீர் பிரச்சனையும் கிடையாது. Hallelujah. Hallelujah. Such a difference. அப்படி ஒரு மாற்றம். And you know, we even blessed the telephone. இந்த டெலிபோனை நாங்கள் ஆசீர்வதித்தோம். We covered the telephone line under the blood of Jesus. அந்த டெலிபோன் லைனை கூட இயேசுவின் இரத்தத்தினாலே மூடி வைத்தோம். No more curses can come into this house through this telephone. இந்த டெலிபோன் மூலமாக இந்த வீட்டிற்கு எந்த ஒரு சாபமும் வர முடியாது. Next morning 6 o'clock the phone started ringing. இதோ அடுத்து இந்த போன் சத்தமிட்டது. Whole morning phone calls. இதோ ஒரு முழு நேரம் காலையிலும் அந்த போன் கால். At lunch the man of God said, sister, did you notice? இதோ மதிய உணவு சாப்பிடும்போது அந்த தேவ ஊழியக்காரர் சொன்ன சகோதரி நீங்க பாத்தீங்களா எவ்வளவோ தொலைபேசி அழைப்பு. Normally I used to get threats. பொதுவாகவே எனக்கு நிறைய மிரட்டல்கள் வரும். Even the police would call and say, hey, they are trying to kill you, please don't take this road, take another road. போலீஸ்காரர்கள் கூட அழைத்து சொல்வார்கள் உன்னை கொலை செய்ய பார்க்கறாங்க, இந்த சாலை எடுக்காத வேற ரோட் மூலமா போ என்று. From this morning onward, இந்த காலை வேளையிலிருந்து, oh brother, you are such a blessing, we were so blessed through you, we want to have a big meeting with you. இதோ சகோதரர் நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கீங்க, நீங்க பெரிய ஆசீர்வாதம், உங்களோட பெரிய கூட்டம் நடத்த விரும்புகிறோம். Super phone calls. இதோ நல்ல போன் கால்ஸ். You can even break the curse over your telephone. இதோ உங்களுடைய டெலிபோன்ல கூட இருக்கிற சாபத்தை நீங்க உடைக்க முடியும். You can stop the devil from bringing his attacks and his fear and his lies through your telephone. இதோ உங்க டெலிபோன் மூலமாக பிசாசு கொண்டு வருகிற பயமுறுத்தலும் அந்த தாக்குதலையும் நீங்க முறியடிக்க முடியும். You can cover your computer, your TV, your radio under the blood of Jesus. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர், டிவி, ரேடியோ கூட இயேசுவின் இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ள முடியும். I did it in my parents' house. இதோ நான் என்னோட பெற்றோர்கள் வீட்டில செய்தேன். I took some oil. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து and I put crosses everywhere. இதோ சிலுவையை நான் எல்லா இடத்திலும் போடுவேன். And I put the cross on that radio speaker of my father. என்னோட தகப்பனாருடைய ரேடியோ ஸ்பீக்கர்ல கூட ஒரு சிலுவை அப்படி போடுவேன். And it was shining and my father saw it. அது நல்ல ஜொலிப்பா இருந்தது. என் தகப்பனார் அதை பார்த்தார். He got so angry. அவருக்கு அதிகமான கோபம் வந்தது. What did you do? என்ன செய்தாய்? See how ugly it looks. அது பார்க்க எவ்வளவு அசிங்கமா இருக்கு. This is so much money. அது எவ்வளவு விலை உயர்ந்தது. You have to buy me a new one. நீ எனக்கு புதுசா ஒன்னு வாங்கி கொடுக்கணும். He shouted at me. அவர் என்னை பார்த்து சத்தம் போட்டார். I just kept silent. நான் மௌனமா இருந்தேன். From the moment he shouted, his radio stopped working. அவர் எப்ப சத்தம் போட்டாரோ அது வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. After 3 days he came. 3 நாள் கழித்து வந்தாரு. I don't know what happened, the radio is not working. ஏதோ என்ன நடந்தது தெரியல, ரேடியோ வேலை செய்யலன்னு சொன்னார். I'm sorry, I shouted at you. நான் என்ன மன்னிச்சிடு, உன்னை பார்த்து சத்தம் போட்டேன். Pray. நம்ம ஜெபி. I said, okay, Daddy, don't worry. அப்ப நான் சொன்னேன், சரி அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, I forgive you. நான் உங்களை மன்னிச்சிடுறேன். And the things started working again. அது திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சது. Hallelujah. 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 You can bless your radio, your TV, your computer, whatever. உங்க ரேடியோ, டிவி, கம்ப்யூட்டரை நீங்க ஆசீர்வதிக்க முடியும். The devil should not bring his junk into your house. இது பிசாசு அவனோட குப்பைகளை உங்களோட வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. Amen. ஆமென். But I tell you one secret. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். Your TV, உங்களுடைய தொலைக்காட்சி, it has a small switch. இது ஒரு சிறிய சுவிட்ச் இருக்கிறது. A red one. இது சிவப்பு நிறம். It says off. ஆஃப் என்று சொல்லப்படுகிறது. So when the devil tries to put some junk into your house, இதோ உங்களுடைய பிசாசு உங்க வீட்டுக்கு சில குப்பைகளை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால், use your thumb authority. உங்களுடைய அந்த கட்டவிரல அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. Use the finger of God. இதோ அந்த தேவனுடைய விரலை யூஸ் பண்ணுங்க. Switch it off. இதோ அதை அப்படியே மூடி விடுங்க. Amen. ஆமென். Why will you allow the devil to preach at you? ஏன் பிசாசு உங்களை பார்த்து இப்படி உங்க வஞ்சிக்க நீங்க அனுமதி கொடுக்கிறீங்க? Curses come through words. இதோ வார்த்தைகள் மூலமாக சாபங்கள் வருகின்றன. We have ministered even to small children. இதோ சிறு பிள்ளைகள் கூட that were demonized through TV programs. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக பிசாசினால தாக்கப்பட்டிருந்தார்கள். Beautiful innocent cartoons. இதோ ரொம்ப அழகா, ரொம்ப எந்த ஒரு குற்றமும் இல்லாத கார்ட்டூன்கள். Looks nice. இதோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். But the devil preaches a message. ஆனா பிசாசு ஒரு செய்தி கொடுக்கிறான். And the demons came in. அதோ அந்த பிசாசு வருகிறது. We have seen one pastor's daughter. ஒரு போதகருடைய மகள். Nice girl. ரொம்ப நல்ல பெண். But after her marriage, ஆனா திருமணம் முடித்த பிறகு suddenly she manifested. இதோ திடீரென்று அவர்களுக்குள்ளாக பிசாசு வெளிப்பட்டது. Sometimes she would shout and scream at her husband. சில வேளையிலே கணவரை பார்த்து சத்தம் போட்டு கூச்சல் போடுவார். They called the man of God. தேவனுடைய ஊழியக்காரனை அழைத்தார்கள். And when she saw, he's a powerful deliverance minister, when this girl saw him,
இதோ அவர் நல்ல வல்லமையான விடுதலை கொடுக்கிற ஊழியக்காரரா இருந்தனால அவரை பார்த்த உடனே அந்த மகள் அப்படி பயந்து போய் பின்னால அப்படி செய்தது. ஒரு மிருகத்தை போல இப்படி கைகளை வைத்து சத்தம் போட்டார். He said, Jesus, what happened to this pastor's daughter? அவர் சொன்னார், இயேசுவே இந்த போதகர் மகளுக்கு என்ன ஆகிவிட்டது? The Holy Spirit said, spirit of fantasy. கற்பனை, spirit of fantasy, கற்பனையின் ஆவி. அப்படி This man of God never heard about it. அப்படி ஒரு ஆவி இருக்கிறதுன்னு தேவ ஊழியக்காரர் அறிந்ததில்லை. Just obeyed the Holy Spirit. இதோ அங்க பரிசுத்த ஆவியானவரை கேட்டார். Cast out that spirit. இதோ அந்த ஆவியை விரட்டி அடித்தார். After she was delivered, he asked her. இதோ அந்த விடுதலையான பிறகு அவளை பார்த்து கேட்டார், What is this? இது என்ன இது? Spirit of fantasy, how it came? இதோ இந்த கற்பனையின் ஆவி எப்படி வந்தது? She said, when my parents went for ministry, they left me at home alone. இதோ என்னோட பெற்றோர்கள் ஊழியத்துக்கு போகும்போது என்ன தனியா வீட்ல விட்டுட்டாங்க. And I was watching all these afternoon, this serial. இதோ இங்க மதிய வேளையில அந்த சீரியல் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். The nice family program. நல்ல குடும்ப நிகழ்ச்சிகள். It looks so innocent. அது பார்க்க எந்த ஒரு குறை இல்லாமல் ரொம்ப நல்லதா இருக்கிறது. She was demonized by that. ஆனால் அதனாலே அவள் தாக்கப்பட்டிருந்தாள். A man 36 years old came to our crusade. இதோ ஒரு 36 வயது கொண்ட ஒரு மனுஷன் எங்களுடைய கூட்டத்திற்கு வந்திருந்தார். He had raped many women. அவர் அநேக பெண்களை கெடுத்திருந்தார். He had even been in jail. இதோ அவருக்கு சிறைச்சாலையில கூட இருந்தார். When he came to the crusade, the demons manifested. அவர் அந்த கூட்டத்துக்கு வந்த உடனே அந்த பிசாசு அவருக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டது. When we asked him, how did this demon come in? இந்த பிசாசு எப்படி வந்தது என்று அவரிடத்தில் நாம் கேட்டபோது, You know what this boy said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? When he was 5 years old, 5 வயதா அவர் இருக்கும் பொழுது he was alone at home. அவர் தனியா வீட்ல இருந்தார். And his father had some pornography videos. இதோ அவருடைய தகப்பனாருக்கு சில ஆகாச படங்கள் இருந்தன. He put that video. இதோ அந்த படங்களை எடுத்து பார்த்து, And he touched the screen. He wanted to see what is this. He touched the screen. இதோ இது என்ன என்று பார்த்து அந்த ஸ்கிரீன் அவர் தொட்டாராம். 5 years old. 5 வயது He சிறுவன். said he could feel something was coming into him. அவனுக்குள்ளாக ஏதோ வருவதை அவன் உணர்ந்தான் என்று சொன்னார். From that moment onward, his mind was corrupted. அந்த நாள் முதலிலிருந்து அவனுடைய மனமானது அப்படியே அசுத்தமாக்கப்பட்டது. He did homosexuality. இதோ அவன் ஆணோடு கூட உறவு வைத்திருந்தான். Raped women and everything. இதோ பெண்களை கற்பழித்திருந்தான். Curses are horrible things. சாபங்கள் மிக மோசமான ஒன்று. They come through all these things. இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக அது வரலாம். They can come through books, through TV, through internet. புத்தகங்கள் மூலமாக வரலாம், இன்டர்நெட் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக வரலாம். You know what is a curse? ஒரு சாபம் என்றால் என்ன தெரியுமா? The Holy Spirit showed me. இதோ பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் காண்பித்தார். The way a curse comes. எப்படி ஒரு சாபம் வரும்? Okay. How a curse comes. எப்படி ஒரு சாபம் வரும்? Imagine I decide to lie to you. இதோ நினைச்சு பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன். Can I lie? நான் பொய் சொல்ல முடியுமா? Yes? No? ஆமாவா இல்லையா? Just take your thumbs. உங்களோட Yes? விரலை காட்டுங்க. No? Yes or no? ஆமாவா இல்லையா? I will shift to Singapore. Can you look for a house for me in Singapore? இதோ எனக்கு வீட்ல ஒரு சிங்கப்பூர்ல ஒரு வீடு பார்க்க முடியுமா? In Singapore, the Christians don't lie. இதோ சிங்கப்பூர்ல கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். Really? உண்மையாகவே. I will shift here. நான் இங்க வந்து விடுவேன். You know, as long as I am in the Spirit, நான் ஆவியில இருக்கும் வரை I cannot lie. நான் பொய் சொல்ல முடியாது. But Galatians 5:16 says, ஆனா கலாத்தியர் 5:16 சொல்கிறது, walk in the Spirit, then you will not fulfill the lust of the flesh. இதோ ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது இதோ மாம்சத்தின் இச்சையை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. So when I decide to walk into the flesh, இதோ நான் இதோ சரீரத்திலே நடக்கும்படியாக தீர்மானம் I செய்தேன். can lie, நான் பொய் சொல்லல, steal, நான் திருடல, kill, கொலை செய்யல, commit adultery, ஏதோ விபச்சாரம் செய்யல. any kind of work of the flesh that I like to do. ஏதோ எப்படிப்பட்ட இது சரீரத்தின் இச்சைகளை நான் செய்யல. Okay? சரியா? In the Spirit, no, but when I go into the flesh, yes. ஆவியில நான் செய்ய மாட்டேன், ஆனா சரீரத்துல செஞ்சா நான் செய்வேன். So the Holy Spirit gave me a vision to explain how curses come. இதோ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், எப்படி சாபங்கள் வருகிறது என்று. Now imagine I decide to lie. நான் பொய் சொல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறேன் நினைச்சு பாருங்க. Step into the flesh. இதோ இந்த சரீரத்துல கொண்டு போகும். And in this spiritual world, it's like I'm saying, okay, Mr. Lying Spirit. இதோ இந்த அந்த ஆவியில அந்த பொய் சொல்லுகிற ஆவி,
I will go into your territory. நான் உன்னோட எல்லைக்கு வருவேன். The devil is the father of lies. இதோ பிசாசு தான் பொய்களுக்கு தகப்பன். I'm giving you an invitation. நான் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். Please come and help me to lie. தயவு செய்து வந்து நான் பொய் சொல்ல எனக்கு உதவி செய். Every sin you commit, எல்லா காரியமும், it's every sin. எல்லா பாவம் நாம் செய்கிற எல்லா பாவமும், it's like you tap into the devil's power. இதோ பிசாசுடைய வல்லமையிலே நீங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்வது போல. You work with your flesh and with devil power. இதோ உங்களுடைய சரீரத்திலே பிசாசுடைய வல்லமையோடு நீங்க செயல்படுகிறீங்க. It's an invitation to the devil. அது பிசாசுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பது போல இருக்கிறது. In this vision I could see that little demon. இந்த தரிசனத்திலே என்னால அந்த குட்டி பிசாசை பார்க்க முடியுது. I said, oh ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சொல்லுது. Right now I'm sorry, I'm very very busy. ஆனா இப்ப நான் என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப பிஸி. You know I have to lie to so many people. நான் अनेகரிடத்துல போய் சொல்லணும் தெரியுமா? I will keep your invitation. உன்னோட அழைப்பை நான் வைத்துக் கொள்வேன். Whenever I have some time I will come and visit you. எனக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப நான் உன்னை வந்து சந்திக்கிறேன். Every sin is an invitation to the devil. இதோ ஒவ்வொரு பாவமும் பிசாசுக்கு நாம் கொடுக்கிற ஒரு அழைப்புதல் போல இருக்கிறது. Now there's even a bigger problem. இதோ கொஞ்சம் பிரச்சனை. Exodus 20 verse 5 says, யாத்திராகமம் 20:5 சொல்கிறது, the iniquities of the fathers will be visited to the third and fourth generation. பிதாக்களுடைய பாவங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அது தொடர்ந்து வரும் என்று. Deuteronomy 23:1 to 4 says, உபாகமம் 23:1-4 சொல்கிறது, there are some sins where the curses go even over 10 generations. சில பாவங்களினாலே அந்த சாபங்கள் 10 தலைமுறை வரை கடந்து செல்லுமாம். Wow. பாருங்கள், every sin எல்லா பாவமும் of your forefathers 3 or 4 generations back உங்களோட முன்னோர்களுடைய தலைமுறை அந்த காலங்களிலே was an invitation to the devil. அவர்கள் பிசாசுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு. And he can keep this invitation. அவன் இந்த அழைப்பை வைத்துக்கொண்டு, now imagine 5 minutes later I think, ஐயோ Jesus, இத நினைத்து பாருங்க, 5 நிமிஷம் கழித்த பிறகு ஐயோ இயேசுவே, how could I lie? நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? I'm very very sorry Lord, please cleanse me, forgive me. ஆண்டவரே நம்ம தயவு செய்து மன்னிச்சிடுங்க, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறோம். What will happen? நம்ம என்ன நடக்கும்? Will Jesus forgive me? இயேசு நம்மை மன்னிப்பாரா? Jesus has already forgiven me. இயேசு என்னை மன்னித்து விட்டார். He paid for all my sins already 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரே என்னுடைய பாவங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் பலியாய் கொடுத்து விட்டார். He desires so much that I quickly run and confess. இது அவரோட வாஞ்சை என்ன, சீக்கிரமாக ஓடி போய் நான் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று. So that the close fellowship can be restored. அப்பொழுது அந்த நெருக்கமான ஐக்கியம் இணைக்கப்பட வேண்டும். Amen. ஆமென். You know when you sin, நீங்க பாவம் செய்யும் பொழுது step into devil's territory. பிசாசுடைய எல்லைகளுக்குள்ளாக செல்கிறீர்கள். You come out of this Holy Spirit protection. பரிசுத்த ஆவியோட பாதுகாப்பிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுகிறீர்கள். The close fellowship with Jesus is disturbed. இதோ இயேசுவோட இருக்கிற அந்த நெருக்கமான உறவு அது கலங்கப்படுகிறது. Not from his side, from your side. அவருடைய பக்கத்திலிருந்து இல்ல, உங்களுடைய பக்கத்திலிருந்து அந்த உறவு முறிக்கப்படுகிறது. When you are in this condition, நீங்க இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது devil will try his best to condemn you, condemn you. இதோ பிசாசு உங்களை அதிகமாய் தாக்கி கீழே தள்ளும்படியாக அவன் முயற்சி செய்வான். You know what he will do? நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, how can you pray? ஐயோ, நீ எப்படி ஜெபிக்க வேண்டும்? You know what you just did? உனக்கு நீ எப்படி ஜெபிக்க முடியும்? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாதா? You committed such a horrible sin. மிகப்பெரிய பாவம் நீ செய்திருக்கிறாய். How can you come to God? நீ எப்படி கர்த்தரிடத்துல வர முடியும்? And he tries to keep you further and further and further away. இன்னும் தூரமாக உங்களை அப்படியே இழுத்து சென்று விடுவான். My husband told you yesterday. நேற்று என்னுடைய கணவர் உங்களிடத்துல சொன்னார். Jesus asked me if I want to be used in the end time revival. இதோ இயேசு கேட்டிருந்தார், இதோ எழுப்புதலுக்காக நான் எடுத்து பயன்படுத்த முடியுமா என்று. Only condition he said, be quick to repent. இதோ சீக்கிரமாக மனம் திரும்ப சீக்கிரமா இரு என்றுதான் ஒரே ஒரு காரியம் என்னிடத்துல சொன்னார். Be quick to repent. இதோ சீக்கிரமாய் மனம் திருந்து. Why? ஏன்? When I repent immediately, நான் எப்பொழுது மனம் திரும்புகிறேனோ I come back into the spirit. மீண்டுமாக ஆவிக்குள்ளாக நான் வந்து I come விடுகிறேன். back into the fellowship. மீண்டுமாக அந்த ஐக்கியத்துக்குள்ளாக நான் வந்து விடுகிறேன். I don't give the devil time to use this invitation. பிசாசு தன்னுடைய அழைப்பை எடுத்து பயன்படுத்த நான் அவனுக்கு நேரம் கொடுப்பதில்லை. Amen. ஆமென். Okay, so imagine I confess my sin, Jesus cleanses me. சரி, நினைத்து பாருங்க, நான் என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன், இயேசு என்னை சுத்திகரித்து என்னை மன்னித்து விடுகிறார். Fellowship is restored, everything beautiful. இதோ ஐக்கியமெல்லாம் நினைக்கப்பட்டது, மீட்கப்பட்டது, எல்லாமே ரொம்ப அழகாகிவிட்டது. Where is this invitation? இந்த அழைப்பு எங்க இப்பொழுது?
இந்த அழைப்பு இப்பொழுது எங்க இருக்கிறது? Where is it? அந்த அழைப்பு இப்ப என்ன ஆகிவிட்டது? Where is it? Still keeping it. இதோ சாத்தான் இன்னும் அதை வைத்திருக்கிறான். The devil is still keeping it. சாத்தான் இன்னும் அந்த அழைப்பை வைத்திருக்கிறான். For some of us, the devil has a nice big file of invitations. நம்ம சிலருக்கு ஒரு பெரிய ஃபைல் இன்விடேஷன் அவன் வைத்திருப்பான். From our own sins. நம்முடைய சொந்த பாவங்களிலிருந்து. And from 3, 4 or even 10 generations before. 3-4 தலைமுறைகளுக்கு முன்னால அல்லது 10 தலைமுறைகளுக்கு முன்பதாக வந்த அழைப்புதல் எல்லாம் அவன் வைத்திருப்பான். What to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? I'm sure you have seen it. நீங்க பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். When you became a Christian, there was some upsetment in the spiritual world. இதோ நீங்க கிறிஸ்தவனாய் மாறின பிறகு ஆவியின் உலகத்திலே சில கலக்கங்கள் கவலைகள். But when you wanted to take water baptism, நீங்க தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்க முயன்றபோது all hell broke loose against you. இதோ அங்கே all hell started attacking you. பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆவியும் உங்களை தாக்க ஆரம்பித்து விட்டது. Devil's spirit attacked you. பிசாசுடைய ஆவி. How many of you have seen that? இதோ எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? When you wanted to be baptized, so many attacks came. இதோ நீங்க ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக अनेक தாக்குதல்கள் வந்ததா? And when you started serving Jesus again, more attacks came. இயேசுவை சேவிக்க தொடங்கினா இன்னும் அதிகமான தாக்குதல் வந்ததா? You know what the devil does? பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? He runs to his files. அவன் தன்னுடைய ஃபைலை பார்க்க ஓடுவான். You now this person wants to take baptism. They want to serve Jesus. Let me see how I can stop them. Let me see. ஐயோ இவங்க ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. ஐயோ இவங்க இயேசுவை சேவிக்க போறாங்க. நான் பார்க்கிறேன் எப்படி அவங்கள சோதிக்கலாம்னு. And he will attack you with some old things that you forgot many years before. பல காரியங்கள் பல ஆண்டுகள் நடந்த காரியங்கள் மறந்து போன காரியங்களை வைத்து அவங்களை வைத்து தாக்குவான். Because the invitation is still there. காரணம் அந்த அழைப்புதல் இன்னும் அவனிடத்துல இருக்கு. What is curse breaking? இந்த சாபம் உடைப்பது என்றால் என்ன? Curse breaking is breaking this invitation. இந்த சாபம் உடைப்பது என்றால் அந்த அழைப்புதலை நாம் உடைக்க வேண்டும். It is so easy. அது ரொம்ப சுலபம். Jesus became a curse for us. Hallelujah. இயேசு நமக்காக சாபமானார். Hallelujah. Galatians 3:13 and 14 says, "Cursed is everyone who hangs on a tree." இதோ கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறது மரத்திலே தொங்கினவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று. Jesus has become a curse for us. இயேசு நமக்காக சாபமானார். Hallelujah. Hallelujah. So that the full blessing of Abraham can come upon us Gentiles by faith. அப்பொழுது ஆபிரகாமுடைய முழு ஆசீர்வாதம் நமக்குள்ளாக வரும், நம்முடைய விசுவாசம் வளர்க்கப்படும். And that we can receive the fullness of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்பின ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Wow. Hallelujah. If you break these curses, இந்த சாபங்களை நீங்கள் உடைத்தால் the full blessing of Abraham will flow in your life. ஆபிரகாமுடைய முழு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். Friendship with God. கர்த்தரோடு நல்ல நட்பு. Close walk with Jesus. இது இயேசுவோடு நெருங்கிய ஒரு பயணம். Father and mother of faith. இதோ அங்கு விசுவாசத்தின் தகப்பனாகும் தாயுமாய் நீங்கள் இருப்பீர்கள். Spiritual and even physical fruitfulness. இதோ சரீரத்திலும் இதோ ஆவியிலும் கனி கொடுப்பவராய் நீங்கள் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. We have seen so many couples after 10-12 years suddenly after curse breaking they had a baby. இதோ நாங்கள் अनेक தம்பதியரை பார்த்திருக்கோம். 10-12 ஆண்டுகள் பிறகு சாபத்தை உடைத்தவுடனே அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. Abraham was the richest man on earth. இதோ ஆபிரகாம் இந்த உலகத்திலே மிக பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தார். Riches will follow you when your curses are broken. சாபங்கள் உடைத்தவுடனே உங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களை பின்தொடர்ந்து வரும். And you will easily receive the Holy Spirit. இதோ சுலபமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். You will easily walk in faith. இதோ சுலபமாக விசுவாசத்திலே நடப்பீர்கள். You will easily flow in the gifts. இதோ சுலபமாக ஆவின் வரங்களிலே செயல்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. And the devil doesn't have anything to condemn you. இதோ உங்களை தாக்கும்படியாக பிசாசுக்கு ஒன்றுமே இருக்காது. You know what we do? How do curses come? எப்படி சாபங்கள் வருகின்றன? Curses come through our own tongue. இதோ நம்முடைய சொந்த நாவினாலே சாபங்கள் வருகின்றன. Through other people's tongue. மற்றவர்களுடைய நாவுகள் மூலமாக சாபங்கள் வருகின்றன. Through our own sin. நம்முடைய சொந்த பாவங்களினாலே சாபங்கள் வருகின்றன. And through other people's sins. மற்றவர்களுடைய பாவங்கள் மூலமாக நமக்கு சாபங்கள் வருகின்றன. Our forefathers' sins. நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் மூலமாக. Again tell me, how do curses come? இதோ மீண்டுமாக சொல்லுங்க எப்படி சாபங்கள் வருகின்றன? Our own tongue. நம்முடைய வாயினாலே. Number 2. இரண்டாவது other people's tongue. பிறருடைய நாவினாலே. Number 3. மூன்றாவது our own sin. நம்முடைய சொந்த பாவங்களினாலே. Number 4. நான்காவது
forefathers' sin. நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களினாலே This is how curses come. இப்படிதான் சாபங்கள் வருகின்றன. You know, curses even come on nations because of the sins of national leaders. இது தேச தலைவர்களின் பாவத்தினாலே சாபங்கள் தேசங்கள் மீது கூட வர முடியும். So when you pray for your nation, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு ஜெபிக்கும் பொழுது make sure that first your own curses are broken. முதலாவது உங்களுடைய சொந்த சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும். Then the devil has no possibility to attack you. அப்பொழுது பிசாசு உங்களை எந்த முறையிலும் தாக்க முடியாது. And you will have a very high spiritual authority. அப்ப உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த ஆவியின் அதிகாரம் கிடைக்கும். To break every curse. எல்லா சாபங்களையும் உடைக்கும்படியாக. Amen. Amen. Let's quickly look at Deuteronomy 27. இதோ உபாகமம் 27 நாம் பார்ப்போம். From verse 15 onwards. 15வது வசனத்திலிருந்து. It's telling us through what kind of sin the curses come. எப்படிப்பட்ட சாபங்கள் பாவங்களினாலே சாபங்கள் வருகின்றன என்று சொல்கிறது. Number 1, cursed is the one who makes a carved or molded image, an abomination to the Lord, the work of the hands of the craftsman, and sets it up in secret. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் பிரதியுத்தரமாக ஆமென் என்று சொல்ல கடவர்கள். The most horrible curse is idol worship. இது மிக மோசமான சாபம் விக்கிரக ஆராதனை. It hurts God's loving heart so much. தேவனுடைய நேசிக்கிற அந்த இருதயத்தை அதிகமாய் தாக்குகிறது. And idol worship comes in many different forms. இந்த விக்கிரக ஆராதனை வித்தியாசமான வழிகளிலே வர முடியும். We used to call in Germany our cars our holy cows. இதை நாம் ஜெர்மனில நாம் சொல்லுவோம் எங்களுடைய வாகனங்கள் எங்கள் பரிசுத்தமான மாடுகள் போல இருக்கிறது. Every weekend the car must be washed and it must be polished and it must be very perfect. ஒவ்வொரு வாரமும் அந்த வாகனத்தை நல்லா வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ண வேண்டும். No time for the wife, I have to polish my car. மனைவிக்கு எந்த நேரம் கிடையாது, காரை தான் நான் நல்லா பாலிஷ் பண்ணணும். Oh, the neighbor has this car, I must have a better car. ஐயோ பக்கத்து வீட்டுக்கு இந்த காடி இருக்குது, அதை விட இன்னும் நல்ல காடி எனக்கு வேணும். It can become an idol. இது அது ஒரு விக்கிரகமாய் ஆக முடியும். Jesus must be number 1. இயேசு தான் முதலாவதா இருக்க வேண்டும். Amen. ஆமென். In Ezekiel 36 verse 17 and 18, இது எசேக்கியேல் 36 17 18 சொல்லுகிறது. Bible talks about bloodshed. இது ரத்தம் சிந்துவதை குறித்து வேதம் பேசுகிறது. And idol worship. இது விக்கிரக ஆராதனை குறித்து பேசுகிறது. And our own ways and deeds. இது நம்முடைய சொந்த வழிமுறைகளும் கிரியைகளை குறித்து பேசுகிறது. You know, our own ways and deeds நம்முடைய சொந்த வழிகளும் கிரியைகளும் also bring curses. இதோ அது சாபங்களை கூட கொண்டு வர முடியும். And they are also a form of idol worship. அது கூட ஒரு விக்கிரக ஆராதனையா இருக்கிறது. Friend of mine, a doctor, has a girl who had asthma. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஒரு மருத்துவர், அவர் பிள்ளைக்கு ஆஸ்மா. Very dangerous. ரொம்ப மோசம். Any night she could die. எந்த இரவு கூட வந்தாலும் மரித்து போக முடியும். Because in the sleep, காரணம் தூக்கத்திலே அந்த மூச்சு இழுத்துக் கொண்டிருந்தது, மரிக்க முடியும். She took her to the best doctors. அந்த சிறந்த மருத்துவர்களிடத்திலே கொண்டு சென்றார்கள். To every man of God. எல்லா தேவ ஊழியக்காரர்களிடத்தும் கொண்டு சென்றார்கள். Nothing helped her. ஆனால் ஒன்றுமே உதவி செய்ய முடியவில்லை. One night my friend was crying. ஒரு இரவு வேளையிலே என்னுடைய தோழி அழுது கொண்டிருந்தாள். Jesus, I'm praying all the time. Why you don't help me? இயேசுவே, நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஏன் நீங்க எனக்கு உதவி செய்ய முடியல? This is the problem with curses. இதுதான் சாபங்களோடு வருகிற பிரச்சனை. Curse is working. சாபங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. God wants to help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். But that curse is an invitation to the devil. ஆனால் அந்த சாபமானது பிசாசுக்கு நாம் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. And God is a righteous judge. இதோ கர்த்தர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாய் இருக்கிறார். He cannot just throw that invitation. அந்த அழைப்பை அப்படியே தூக்கி வீச மாட்டார். We have to renounce it. நாம் அதை அப்படியே அறிக்கை செய்ய வேண்டும். So Jesus started speaking to her. இதோ இயேசு அவளிடத்தில் பேச தொடங்கினார். He showed her, you are holding your child so tightly in your hands. இதோ நீ ரொம்ப பரிசுத்தமாய் உன் குழந்தையை ஏதோ அதிகமாய் கையில பிடித்திருக்கிறாய். I could not touch your child. உன்னோட குழந்தையை என்னால் தொட முடியவில்லை. Wow. She was trying all her own ways, even prayer, everything was her own way. இதோ சொந்த வழிகளிலே முயற்சி செய்தார்கள். ஜெபம் கூட தன்னுடைய சொந்த வழியிலே தான் செய்தார்கள். God says, I couldn't touch. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னால் தொட முடியவில்லை. She said, Jesus, forgive me. அவர் சொன்னார், இயேசுவே என்னை மன்னித்து விடுங்கள். I open my hand. நான் என் கைகளை திறக்கிறேன். Let your kingdom come, let your will be done. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. Even if you want to take her, okay. நீர் அவரை எடுத்துக்கொள்ள விரும்பினாலும் சரி ஆண்டவரே. No more my own ways and deeds. இனி என்னுடைய வழிகள் என்னுடைய கிரியைகள் மூலம் அல்ல. Gave இதோ மகளை கர்த்தரிடத்தில் கொடுத்தாள். And she went to sleep.
பிறகு தூங்க சென்றார்கள். Next morning, அடுத்த காலை வேளை that daughter was completely healed. மகள் முழுமையாக சுகமானார். Hallelujah. 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 Our own ways and deeds bring curses. நம்முடைய சொந்த வழிமுறைகள் காரியங்கள் சாபங்களை கொண்டு வர முடியும். My daughter must marry a doctor or an engineer and they should live in some nice nation abroad. ஏதோ என்னுடைய மகனோ மகளோ டாக்டரோ என்ஜினியரோ நல்ல ஒரு தேசத்துல வெளியே வாழ வேண்டும். My son should marry a lady from this caste, from this community, and she must give a good dowry. ஏதோ என் மகன் ஒரு நாள் இந்த பெண்ணை இந்த ஜாதியிலிருந்து இந்த சமுதாயத்திலிருந்து தான் திருமணம் முடிக்க முடியும், நல்ல தௌரி வரதட்சணை கொடுக்க வேண்டும். My husband must have this job and that job and I want to live in this place. என் கணவருக்கு இந்த வேலை அந்த வேலை இருக்கணும், நான் இந்த இடத்துல தான் இருக்கணும். Own ways and deeds. நம்முடைய சொந்த முறைகள் காரியங்கள் It will bring a curse. அது நமக்கு சாபத்தை கொண்டு வர முடியும். What did Jesus pray? இயேசு என்ன ஜெபித்தார்? Not my will, your will be done. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. Amen. ஆமென். If you want to be blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் pray like Jesus. இயேசுவை போல ஜெபியுங்கள். Your will be done. நீங்கள் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று